இப்போ மேஷ ராசிக்குன்னே நம்ம பேசிடலாம். மேஷத்தை பொறுத்தளவில் சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி நடக்குது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு? அப்போ இந்த காலகட்டங்கள் சனி பகவான் ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவர் 12ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு தொழிலில் நீங்கள் முதலீடு போட்டு ஒரு லாபத்தை பெறணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் கிடையாதுங்க. அவங்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பகலில் படிக்கிறத விட அவங்க நைட்டில் கண் விழித்து படிக்கிறாங்கன்னா அது இவங்களுக்கு இன்னும் சூப்பராக செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த சனி அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை தரலாம். சரி, அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் பரிகாரமாக நீங்கள் நிறைய செலவு பண்ணலாம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னா அந்த சனி பயிற்சி தான். ஏன் சனி பயிற்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனைக்கு ஒடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மனை நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா? கிடையாது. கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலேயும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளும் நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுறது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? மேஷம். இந்த மேஷம் ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையில் தான் நம்ம பலன்கள் பார்க்குறோம். லக்னத்தை நம்ம பிரதானமாக எடுத்துக்கிறது உண்டு. இந்த மேஷ ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் நீங்கள் ராசிக்கும் உள்ள பலனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், லக்னத்திற்கு உள்ள பலனாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பலன் ஒத்து வருதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ மேஷ ராசிக்குன்னே நம்ம பேசிடலாம். மேஷத்தை பொறுத்தளவில் சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி நடக்குது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மேஷம் அப்படிங்கிற ராசிக்கு அவருடைய பொறுப்பு என்ன அப்படின்னா அவர் தான் தொழிலை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கார், லாபத்தை தரக்கூடியவராகவும் இருக்கார். அப்போ தொழில் லாபம் இரண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர், பொறுப்பு வகிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். இந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு தொழில் நல்லா ஓடும், தொழிலில் பெறக்கூடிய லாபங்களும் நல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது மட்டும் இல்லை, இந்த சனி பகவான் கிரக காரகங்களில் இந்த சனி பகவான் தொழில்காரகன் அப்படின்னே சொல்லுவது. ஒருத்தர் வேலையாட்கள் அப்படின்னா அதுக்கு இந்த சனி பகவான் தான் காரணமாக இருப்பார். அதே மாதிரி வேலை ஆட்களை எந்த பாவகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா 12ஆம் பாவகத்தில் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இது மூணுமே இங்கே கனெக்ட் ஆகுது பாருங்க. தொழில், லாபம்,
அது வேலையாட்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். இது மூணையும் இந்த சனி பகவான் எங்கே இருந்து இயக்குறாரு அப்படின்னா 12ஆம் இடத்துலையே இருந்து இயக்குறார். நம்ம லாபம்னு இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்கிறோன்னா அது நமக்கு விரயத்தை தான் தரும். நம்ம இந்த நேரத்தில் ஒரு பேராசைப்படுறோம், நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு நான் ஒரு முதலீடு போடுறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறத நம்ம முதல்ல முழுசாக புரிஞ்சுக்கணுங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் சனி பகவான் ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவர் 12ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு தொழிலில் நீங்கள் முதலீடு போட்டு ஒரு லாபத்தை பெறணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது விரயம் தான். லாபம்ங்கிறது இப்போ கிடையாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் முதலீடுகள் போடக்கூடாது. சனி பகவான் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு நகருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் எவ்வளோ அப்படின்னா 2.5 ஆண்டுகள். ஏன்னா நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னா சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடமான விரயச்சனி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த காலகட்டங்கள் நிறைய செலவு ஜாஸ்தியாகும். நம்ம இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒரு திட்டமிடுதல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த திட்டமிடுதலை தாண்டி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சனி பகவான் ஏதாவது பிரச்சனைகளை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டான்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் கிடையாதுங்க. அவங்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பகலில் படிக்கிறத விட அவங்க நைட்டில் கண் விழிச்சு படிக்கிறாங்கன்னா அது இவங்களுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இடம் வீடு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு நல்லாவே இருக்குது, சுபமாக. ஏன்னா 12ல் சனி பகவான் இருக்கும்போது நமக்கு சுப செலவுகளை அதிகப்படுத்துவார். அப்போ ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ பண்ணலாமா, இடத்துக்காக வீட்டுக்காக சொத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கம்யூனிகேஷன் போட்டி தேர்வுகள் இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லை மேஷ ராசி உங்களுக்கு இப்போ அரசியலில் நான் ஈடுபடலாமான்னு ஒரு கேள்வி இருக்குன்னா தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் தொண்டராகவே இருங்க. அவங்களா கூப்பிட்டு ஏதாவது பொறுப்புகள் கொடுத்தாங்கன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் அரசியலில் ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இப்போ வேண்டாங்க. ஏன்னா குருட்டுத்தனமான முயற்சி நமக்கு பல நேரங்களில் பிரச்சனைகளை தான் தரும். அதை மேஷத்தை பொறுத்தளவில் இந்த 7.5 சனி காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சரி, குழந்தை பாக்கியத்திற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் ரொம்ப லாஸ் ஆகும். அதனால் இப்போ அதுக்கான முயற்சிகள் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த சனி அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை தரலாம். சரி, அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் பரிகாரமாக நீங்கள் நிறைய செலவு பண்ணலாம். அனாதை குழந்தைகளாக இருக்கட்டும், ஊனமுற்ற குழந்தைகளாக இருக்கட்டும், ஸ்பெஷல் சைல்டுகளாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, கடன் சார்ந்த நிகழ்வு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பிரச்சனைகளை தருங்க. செலவு ஜாஸ்தியாகும் போது அந்த செலவை என்னால் கட்டுப்படுத்த முடியாது, என்னுடைய வருமானம் அதுக்கு பத்தாது, ஆனால் குடும்ப தேவைகளை நான் பூர்த்தி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ நான் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுவேன், ஒரு லோன் போடுவேன். இப்போ நம்ம லோன் போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய வரவு செலவு சிறப்பாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க, பேங்க்லேருந்து கூப்பிட்டே நமக்கு கிரெடிட் கார்டு கடன் அட்டையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நமக்கு யாராவது கடன் அட்டை கொடுத்தா நம்ம சும்மா இருப்போமா? நமக்குன்னு அதுக்குன்னு ஒரு தேவைகள் வரும், அதனால் அதை செலவு பண்ணுவோம். அதுவே நமக்கு பல பிரச்சனைகளை தரும். சரி, திருமணம் சார்ந்த நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் திருமண விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் இந்த நேரம் நம்ம பொறுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்தவங்களை நம்பி நம்ம இதுவரையும் வேலைக்காரர்கள் நமக்கு விசுவாசமாக இருக்காங்களேன்னு நம்ம நம்பியிருப்போம். ஆனால் இனிமேல் அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத கொஞ்சம் பார்த்து கேட்டு அதை பூர்த்தி பண்ணுங்க. இல்லைன்னா அவங்க சில தவறுகள் இழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த சனி பகவான் மேஷத்திற்கு நல்லதே தரணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பை தரும், பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை பெற விரும்பினீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.